சென்னையிலிருந்து மண்டூர் கந்தசாமி முருகரை தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு அவர் பெரிய ஆச்சரியப்பாரு. உங்களுக்கு எப்படி இந்த கோயில் தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நான் இந்த ஹிஸ்டரியெல்லாம் சொல்றேன். வள்ளி தெய்வானே இங்க அனுபவமாகவும் சொரூபமா இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி முருகனுக்கு பூஜை நடக்கிறப்போ எல்லா சித்தர்களும் அருணகிரிநாதர் உட்பட வந்து முருகனை வணங்கிட்டு போறாங்க. என் கூட பேசிட்டு இருந்தவர் பூஜைக்கு முன்னாடி ஒரு உருவமா எனக்கு தெரிஞ்சாரு. பூஜைக்கு அப்போ அவரோட தோற்றமே மாறி, அப்பா அது சொல்ல வார்த்தை அவரை ஒரு தோற்றமா மாதிரி கட்டிக்கிட்டு சொல்லும் போதே கண்ண ஒரு மாதிரி இருக்கு. 3 வேலை காலங்களும் எல்லா சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து முருகனை வணங்கிட்டு போறாங்க. முருகனோட தங்கவேலி இந்த இடத்துல இன்னும் இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாமான்ட்டு ஒரு எண்ணம் வர்றது கூட அந்த இடத்துல தோணலை. முருகர் இருக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு. இந்த இடத்துல தான் மண்டூர் கந்தசாமி கோயில் வள்ளியை திருமணம் பண்ணியிருக்காரு. இங்க வேடவர்கள் பொண்ணா வள்ளி இருந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் இங்க சொல்லப்படுது. எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. நெய்வேத்தியம் பண்ண சாப்பாடை வந்து எனக்கு கொடுத்தாங்க. தட்டில் வாங்கிட்டு எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை இந்த வேல் வந்து கொடுத்தாங்க. இந்த வேல் தான் வந்து மண்டூர் கந்தசாமி கோயிலில் கொடுத்த வேல். முருக பக்தர்கள் பாருங்க, மண்டூர் கந்தசாமி கோயிலில் கொடுத்த வேல். நான் 2 விஷயத்தில் பயந்தேன். அவ்வளோ சீக்கிரம் இந்த கோயிலுக்கு போக முடியாத காரணத்தை எது உருவாக்குன்னா அங்கே ஊழ்வினை மாறுது. அந்த கோவிலில் எங்கெல்லாம் ஊழ்வினை கர்மவினை மாறும் அந்த கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாது. இலங்கை வந்து ஒட்டுமொத்த இந்த தீவு முருகரோட பூமி. பௌர்ணமிக்கு அதீத சக்தி இருக்கு. அமாவாசை பௌர்ணமிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதில் பௌர்ணமிக்கு ஒரு படி அதிகமாகவே சக்தி இருக்கு. அப்புறம் தான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்றாங்க, சைனா ஜப்பான் போன்ற நாட்டிலேயே பௌர்ணமி அன்னைக்கு விடுமுறை விட்டு பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப குருமார்களையும் புத்தரையும் வணங்குறாங்க. இப்போ நம்ம சித்தர்னு சொல்றோம்ல, அவர் தான் புத்தர். புத்தர் பெரிய சைன். நம்ம 18 சித்தர்களுக்கு இணையானவர் புத்தர். அவர் இந்த ஒரு சிம்பிள் வச்சிருப்பாரு பாருங்க. அதுவே அவர் என்ன சொல்றாருன்னா, 16 பெற்று பெருவாழ்வு வாழுகின்றாங்கல்ல, அந்த 16 பெற்று பெருவாருன்னு 16 செல்வம் கிடையாது. நீங்கள் சூரிய கலையும் சந்திர கலையும் 16 தடவை நீங்கள் இந்த ரைட்லையும் லெஃப்ட்லையும் யாரும் ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவனுக்கு அந்த எல்லா செல்வமும் வரும். அதில் விபாசனான்னு ஒரு தியான பயிற்சி புத்தர் தான் உலகுக்கு எடுத்துக்காட்டார். விபாசனான்னு இப்பயும் கூகுளில் இருக்குது. அதை பற்றி யாருமே பெரிய அளவு காணொலி போடல. அது பெரிய சக்திங்கம்மா. நம்ம 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தால் இருக்கும்ல, நீர் தான் இங்கே எல்லாத்துக்குமே பெரிய விஷயம். நீங்கள் வந்து எங்கே எவ்வளோ பெரிய சுடுகாட்டில் புதைச்சாலும் கடைசியில் அஸ்தி எடுத்து வந்து கடலை தான் கரைப்பாங்க.